Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாவத்தினால் முன்பு எடுத்து போட்டவை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திரும்ப அளிக்கப்பட்டது. அவர் உங்கள் விருப்பங்களை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய கனியாக மாற்றுகிறார். தேவன் உன் நெடுங்கால விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். அது ஜீவ விருட்சம் போலிருக்கும் என்று வேதம் கூறுகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குதத்தமாகும். தேவன் ஏதேன் தோட்டத்தை படைத்த போது அவர் நன்மை தீமை அறியக்கூடிய மரம், ஜீவ விருட்சம் ஆகிய 2 மரங்களை அங்கே வைத்தார். ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை புசித்து பாவம் செய்தனர். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டனர். ஆகவே நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய மரத்தின் கனியை அவர்கள் புசிக்கவில்லை. பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. ஆகவே தேவன் அவர்களை ஜீவ விருட்சத்திலிருந்து பிரித்து விட்டார். ஆனாலும் மரணத்தின் வழியாக கடந்து சென்ற இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக ஜீவனும் உயிர்த்தெழுதலும் உருவாக்கப்பட்டன. இயேசு தம்மை விசுவாசிக்கிறவன் பாவத்தின் காரணமாக மரித்தாலும் மீண்டும் பிழைத்து தேவ பிள்ளையாக வாழ்வான் என்று கூறுகிறார். அதே வண்ணமாக நம்முடைய வாஞ்சைகளும் இயேசு கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்பட்டு ஜீவ விருட்சமாகும். உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் இயேசுவின் வாயிலாக நிறைவேற்றும்படி உங்களுக்கு இன்று ஜீவ விருட்சத்தை தருவதற்கு தேவன் விரும்புகிறார். ஜீவ விருட்சத்தினால் நீங்கள் மட்டும் பிழைக்காமல் ஜீவ விருட்சத்தின் இலைகளையும் கொண்டிருப்பீர்கள். அந்த இலைகள் ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும். தேவன் மற்றவர்களுக்கு மன்னிப்பின் வாயிலாக சுகத்தையும், ஜெபத்தின் வாயிலாகவும் பிசாசுகளை துரத்தியும் அற்புதங்களையும் அளிக்கும் வண்ணமும் பரிசுத்தமாக வாழும்படியும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். இவை அனைத்தும் ஜீவ விருட்சத்தின் வாயிலாக வந்து இந்த உலகில் இயேசுவின் மூலமாக நம்மை பிழைக்க செய்கின்றன. அவர் மறுபடியும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான உரிமையை நமக்கு தருகிறார். பாவத்தின் மேல் நாம் ஜெயம் பெற்றிருக்கிறபடியால் தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கவும் இப்போதும் மரித்த பின்பும் இயேசுவுடன் வாழவும் வல்லமை தருகிறார். நாம் எப்படி ஜெயம் பெற்றவர்களாக முடியும்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவங்களும் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படும்படியும் சகல ஜனங்களும் இயேசுவின் மூலம் பிழைக்கும்படி அவரது சாட்சியின் வசனத்தை சுமந்து செல்லவும் வேண்டிய கிருபையை தேவன் தாமே தந்தருளுவாராக. நீதிமானுடைய ஆசை நன்மையே என்றும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றும் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. நாம் விரும்பினதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால் நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்பதே. எப்படி நீதிமானாவது? கர்த்தரை உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நாமத்தின்
நீரினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்படுகிறார்கள் என்றும் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் என்றும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்றும் 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறது. அப்படி நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருப்போமானால் நம்முடைய விருப்பங்களும் நிச்சயமாகவே நீதிமான்களுடைய விருப்பங்களாகவே இருக்கும், கர்த்தருக்கு உகந்த விருப்பங்களாகவே இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிற விருப்பங்களாகவே இருக்கும். நம்முடைய சிந்தனைகள், நினைவுகள், விருப்பங்கள் கூட கர்த்தருக்கு ஏற்றவைகளாகவும் பரிசுத்தமுள்ளவைகளாகவும் விளங்கும். இக்காலத்தில் மனுஷருடைய நிலைமை என்ன? பாவ சந்தோஷங்களை, உலக உல்லாசங்களை விரும்புகிறார்கள். மனதும் மாம்சமும் விரும்பினவைகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். கடைசி காலத்தில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாஞ்சையும் பிரியமும் இந்த பூமிக்குரியதல்ல. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. மரித்த ஒருவனுக்கு இம்மண்ணுலகத்தில் யாதொரு விருப்பமும் பற்றுதலும் இருக்க முடியாது. அதுபோலவே நாமும் கூட பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நீதிமான்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவருடன் மரித்து அவருடனே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். ஆகவே மேலானவைகளை விரும்புவோமாக. ஒருவேளை மேன்மையானவைகளை நீங்கள் விரும்பியும் இதுவரை உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பிரியமானவர்களே, உங்களது நீண்ட காத்திருத்தல் முடிவுக்கு வருகிறது. நீங்கள் விரும்பினதை கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு தந்தருளுவார். அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இருதயத்தில் தாழ்மையுடன் முன்னே வருகிறேன். என்னுடைய ஜீவ விருட்சமாகவும் நித்திய நம்பிக்கையாகவும் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆத்துமாவின் ஆழத்தில் புதைந்திருக்கும் வாஞ்சைகளை நீர் அறிவீர். உம்முடைய பரிபூரண சித்தத்தின்படி அவற்றை நிறைவேற்றுவீராக. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் என்னை சுத்திகரித்து பூரணனாக்குவீராக. உம்முடைய ஜீவனை என் வழியாக பாய செய்து மற்றவர்களுக்கு சுகத்தை அளிப்பீராக. பரிசுத்தத்தில் நடக்கவும் பாவத்தின் மேல் வெற்றி அடையவும் எனக்கு உதவி செய்யும். சாட்சியின் வசனத்தை தைரியமாக சுமந்து செல்ல எனக்கு கற்றுக் கொடுத்தருளும். என்னை உம் கிருபையின் அன்பின் பாத்திரமாக உருவாக்குவீராக. என் வாழ்க்கையை என் இரட்சகரும் ராஜாவுமான உம்மிடம் முழுமையாக அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.